ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தெலுங்கு மக்கள் குறித்து அவர் பேசிய விஷயங்கள் அவங்க அந்த சமுதாய ரீதியாக அவங்கள மனசை புண்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி புகார் எழுந்ததுக்கப்புறம் வழக்காக மாறி அவங்க முன்ஜாமீன் கேட்டு கிடைக்கல, அதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் அராஜகம் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும் என்ற முழக்கத்தை அவர் முன்வைக்கிறார் அந்த வேனில் ஏறும்பொழுது. அரசியல் அராஜகம் என்று சொன்னால் எது அரசியல் அராஜகம்? நீங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய மேடையில் ஏறி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெண்கள் குறித்து இழிவாக பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அதுதான் அரசியல் அராஜகம். நீங்க அதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் உங்களுடைய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கைக்கு இவ்வளவு பதறுகிறீர்களே, எதிர்கருத்து தெரிவிப்பவர்களை உங்களுடைய ஆட்கள் எல்லாம் படுகொலை செய்ததை நீங்கள் பார்க்கவே இல்லையா? கௌரி லங்கேஷ் என்ன ஆனார்? கல்புர்கி என்ன ஆனார்? இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் எல்லாம் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? செய்தி வெளியிட்டதற்காக எவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளானார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் யாரால் நடந்தது? உங்க ஆட்களால் நடந்தது. நீங்க சொன்னீங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், ஒரு செய்தி சொன்னீங்கல்ல. அந்த வெள்ளையா பொய் சொல்லாம இருக்கிற அம்மா தான் நக்கீரனுடைய ஆசிரியரை சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ளினார். என்ன காரணத்துக்காக தள்ளினாரு? உங்களுக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியுமா? அப்பெல்லாம் நீங்க என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? சத்யராஜ் அண்ணன் கூட படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது என்ன காட்சின்லாம் நான் சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி தவிர்த்துறேன். அப்படி இருந்த காலகட்டத்திலேயே அரசியல் அராஜகம் என்பது நடந்தது. இப்ப அரசியல் அராஜகம்லாம் நடக்கல. நீங்க பேசியதற்காக உங்களுக்கு கைது நடவடிக்கை. இப்ப கூட உங்களுடைய தண்டனை நிரூபிக்கப்படல. நீங்க கோர்ட்டினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி உங்களுடைய நீதி என்ன என்பதை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்துக் கொள்ளலாம். இது குறித்து கருத்து தெரிவிக்கிற சீமான், இந்த கஸ்தூரி கைது அவசியமற்றது, அவர் பேசியதில் காயம்படவோ வேதனைப்படவோ ஒன்றுமில்லை, வேண்டுமென்றே பழி வாங்குறாங்க. இல்ல அவங்க மன்னிப்பு, கஸ்தூரி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஒரு நிமிஷம் என்ன பேச விட்டுருங்க. நீங்க பேச விடுங்க, அப்புறமா நீங்க கேள்வி கேளுங்க. தனிப்பட்ட தாக்குதலுக்கு நான் போகல. கஸ்தூரி பேசியது அந்த வகையிலான பேச்சு தானே. தெலுங்கு பெண்கள் எல்லாம் இங்கே எதற்காக வந்தார்கள் என்று அவர் பேசினார். அப்ப அவர்களினுடைய பிள்ளைகள் எவ்வளவு மனம் வருந்தி இருப்பார்கள், அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் எவ்வளவு வருந்தி இருப்பார்கள், அவர்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார்கள். அந்த வருத்தம் உனக்கு வந்தால் தானே தெரியும். தனக்கு வந்தாதான் சார் ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு நினைக்கக்கூடிய ஆள் சீமான். அவருக்கு பொதுப்படையான எண்ணம் எல்லாம் கிடையாது. பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன? பேசுவதற்கு முன்பாக அல்லவா யோசித்திருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் இப்படி பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியுமா? மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்கலாமா? பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேச வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து மேடையில் கருத்து தெரிவிக்கிற பொழுது எவ்வளவு கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் கருத்து தெரிவிக்க வேண்டும். இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்ததன் மூலமாக அவர்கள் ஒரு வன்முறை சூழலை கையில் எடுத்திருந்தால், அவர்கள் கஸ்தூரிக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்து கஸ்தூரி தமிழ்நாட்டுக்குள் எங்கேயும் தலை காட்ட முடியாத நிலைமை வந்துவிடும் என்று அவர்கள் பேசியிருந்தால், அதற்கான ஆயுதத்தை அவர்கள் கையில் ஏந்திருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அமைதியாக இருந்திருப்பீர்களா? நீங்க இதே வேற ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து பேசி இருந்தால் இதே நிலைப்பாடு வந்திருக்குமா? எத்தனை வழக்குகள் புனையப்பட்டிருக்கும். நம்பூதிரிகள் வரலாறு குறித்து நாம பேசலாமா? ஏற்பாரா கஸ்தூரி? பேசிவிட்டு நாம் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்வார்களா? என்ன மாதிரியான பேச்சு இது? ரெண்டு பேர் தான் சார் தமிழ்நாட்டுல கஸ்தூரிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் அர்ஜுன் சம்பத், இன்னொருவர் அவருடைய தம்பி சீமான். இந்த 2 பேர் யாருங்கிறத தமிழ்நாடு இதன் மூலமாக இனம் கண்டு கொண்டது. எனவே சீமான் குறித்தெல்லாம் இது நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. மாநிலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அந்த குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்களா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அவங்க பேசுனது தவறு, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தீவிரவாதி போல அவரை போய் கைது செஞ்சு இழுத்துட்டு போறது சரியா அப்படிங்கிறது தான் தமிழிசை கேட்குறாங்க. வழக்கு பதிவு செஞ்சாச்சுல்ல சார், வழக்கு பதிவு செய்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே முறையா சம்மன் கொடுக்கலங்கிறாங்க. கஸ்தூரியோடைய வழக்கறிஞரை முறையா சம்மன் கொடுக்கல, கைது பண்ணிட்டாங்க. சம்மன் கொடுத்து ஒரு விசாரிக்க கூப்பிட்டணும். உங்களோட போன் 5 நாளா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது? உங்க போனை யாருக்கிட்ட நீங்க கொடுத்து வச்சிருக்கிறதா ஒரு வீடியோல சொன்னீங்க. ஏன் வக்கீல் கிட்ட போன? உண்மையிலேயே மீடியாக்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க போனை கொடுத்தீங்களா? இதெல்லாம் ஏற்கிற மாதிரி இருக்கா சார்? முதல்ல இந்த கருத்தெல்லாம் நீங்க முதல்ல ஏற்புடைய கருத்தாக சொல்லிவிட்டு பொதுவெளிக்கு வாங்க. ஏன் மீடியாக்காரங்க போன் பண்ணா பேச மாட்டேன்னு சொல்லி மறுதளிச்சிட வேண்டியது தானே?
ஏன் மீடியாக்காரங்களுக்காக பயந்துகிட்டு நீங்க போனை வந்து வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தீங்களா? உண்மையான காரணம் என்ன தெரியுமா? வழக்கறிஞருடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் தப்பி ஓடினீர்கள். நான் தலைமறைவாகலன்னு எத்தனை நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்க? ஏன் நேரடியாக நீங்க காவல்துறையை வந்து அணுகியிருக்க வேண்டியது தானே? உங்களை தான் தேடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்க தலைமறைவுன்னு செய்தி வருது இல்ல. நான் தலைமறைவு ஆகல, நான் இருக்கிறேன், இந்த படிக்கட்டை ஏறி விட்டேன் காவல் நிலையத்துல. நான் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன், நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டு ஏறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? தலைமறைவாகி இந்த கேஸை சிக்கலுக்குரிய கேஸா மாற்றியவர் கஸ்தூரி. கஸ்தூரி இந்த வழக்கை சிக்கலுக்குரிய வழக்காக மாற்றிவிட்டு ஏதோ அவரை வந்து தீவிரவாதி போல கைது செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து பேசிவிட்டு உங்கள் மீது வழக்கு வந்தவுடன் ஓடி ஒளிந்து கொண்டீர்கள் ஹைதராபாத்துக்கு போய். அதனால காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. யாரு மேலேயுமே நடவடிக்கை எடுக்கலையே. எல்லா வழக்கும் இந்த மாதிரிதான் கையாளப்படுதான? எல்லா வழக்கும் இப்படித்தான் கையாளப்படுகிறது. எந்த வழக்கு இப்படி கையாளப்படல நீங்க சொல்லுங்க. அண்மையிலே ஒரு மருத்துவர் மீது தாக்குதல் நடந்தது, ஒரு மகன். அது வந்து உணர்ச்சி வயப்பட்ட தாக்குதலாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். எத்தனை பேரை தொடர்ந்து கைது செய்திருக்கிறது காவல்துறை? செஞ்சாங்களா இல்லையா? எந்த வழக்குல காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நீங்க சொல்லுங்க. எல்லா வழக்கிலும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டேதான் இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்ணலையா? எல்லாரையும் காவல்துறை அந்த நடவடிக்கைக்கு உள்ளாக்குது சார். உடனே நீங்க கேட்கலாம், எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை மட்டும் தானே. சென்னையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்துமீறினார்கள். அது குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டாங்க. பாரபட்சம் எல்லாம் காவல்துறை பார்க்கறது இல்லை. காவல்துறை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான். நீங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் ஏறி இதெல்லாம் சொல்லுங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வாங்கிட்டு வாங்க காவல்துறைக்கு. காவல்துறை இந்த மாதிரி சட்டத்தை மீறி இருக்கு, ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் இப்படி காட்டப்பட்டிருக்கின்றன, அதை இந்த பின்பற்றல, சம்மனை எங்களுக்கு அனுப்பல, இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ஏற்றுக்கொண்டால் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கட்டும். விஜய் கட்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த விமர்சனமும் பண்ணல. அவரு புதுசாக ஆரம்பிச்சு வரட்டும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நிறுத்திக்கிட்டாரு. அதிமுகலேருந்து யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணல. அப்போ ஒரு பேச்சு எழுந்தது, அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும், வரும் சட்டமன்ற தேர்தலில் இது நடக்கும் அப்படின்னு ஒரு விவாதமே போச்சு. இப்போ அங்கேருந்து இது வந்து ஒரு தவறான செய்தி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. கடை விரித்தேன் கொல்லுவார் இல்லை என்று சொல்வார்கள். அது போல எடப்பாடி பழனிசாமி கடை விரித்தார், வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை என்பது அம்பலப்பட்டு போயிருக்கிறது. அதிமுகவும் நாங்க யாருமே கூட்டணி குறித்து பேசலன்னு தானே சொல்றாங்க, பொன்னையன்ல இருந்து எல்லாருமே. நான் வர்றேன், அந்த விஷயத்துக்கு தான் வர்றேன். இவ்வளவு நாளா பொன்னையன் ஏன் இதை குறித்து பேசாம இருந்தாரு? எத்தனை நாட்களாக இந்த செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முந்தி கொண்டு அறிக்கையை யார் கொடுத்தார்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தான் அறிக்கை. கூட்டணிக்கெல்லாம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, நாங்க அதிமுகவோடு உறவு வைப்போம்னு எங்கேயும் சொல்லல. ஊடகங்களில் செய்திகள் உலா வருகின்றன. அந்த அறிக்கையை பாத்தீங்கல்ல, அது ஏன் சார் தமிழக வெற்றி கழகம் கொடுத்துச்சு? அதிமுக கொடுத்துருக்க வேண்டியதானே. நாங்க அப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல, அது மாதிரிலாம் செய்தி வருது, அது உண்மைக்கு மாறான செய்தின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அவர்கள் சொல்கிறவரை நீங்கள் வாய்ப்புத்தி கொண்டே இருந்தீர்களா? நான் வர்றேன், அந்த செய்திக்கு அப்புறம் வர்றேன். நீங்க இந்த பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல, இப்ப நான் இன்னும் போகல கிளாம்பாக்கத்துக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் பஸ்ஸுக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, மதுரை மதுரை மதுரைன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா யாருமே ஏற மாட்டாங்க. பஸ் எம்டியாவே தாம்பரத்துல போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று 2 பேர் 3 பேர் ஏத்திக்கிட்டு போவோம். அந்த பஸ் தான் இப்ப அதிமுக. வாங்க 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 வாங்கன்னு ஆட்களை ஏத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நின்று கொண்டு. ஏறுவதற்கு யாரும் தயாராக இல்லை. காலி பஸ்ஸா போயிட்டு இருக்கு, மதுரையை நோக்கி கோயம்புத்தூரை நோக்கி சென்னையிலிருந்து. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிருக்க. எப்படி இருந்த இயக்கம் சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. பல கட்சிகள் சட்டமன்ற கணக்கையே அதிமுக கூட்டணியில் தான் துவங்கியது. மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, சமத்துவ மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்து புலிப்படை, அண்ணன் தனியரசு நடத்திக்கிட்டு இருக்கிற கொங்கு இளைஞர் பேரவை, இப்படி எத்தனை கட்சிகளை பட்டியல் போட முடியும்? இதெல்லாம் அதிமுகவினுடைய கூட்டணியில் தான் முதல் சட்டமன்ற கணக்கு துவங்கப்பட்டது. இன்னைக்கு என்ன நிலைமை? 96ல சார் மூப்பனார் ஒரு வியூகத்தை வகுத்தார். ஜெயலலிதாவினுடைய அதல பாதாள தோல்விக்கு காரணமாக இருந்தவர் மூப்பனார் தான். மூப்பனார் கலைஞரோடு கரம் கோர்த்தார். அந்த மூப்பனாரையும் உள்ளடக்கி, மூப்பனார் யாரிடமிருந்து பிரிந்து வந்தாரோ அந்த காங்கிரஸையும் உள்ளடக்கி ஒரு மெகா கூட்டணியா 2001 அந்த அம்மா அமைச்சு காட்டினாங்க. இப்படியா கூட்டணிக்காக காத்து கிடந்தார்? எல்லாரும் போயஸ் கார்டனை நோக்கி படையெடுத்தார்கள். 2006ல கடைசி நிமிடம் வரைக்கும் வைகோ இருக்கார் சார் திமுக கூட்டணியில. திருச்சியில மாநாடு,
திருச்சி மாநாட்டுக்கு வைகோ வருகிறார் என்று ஊர் முழுக்க கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென வைகோ அண்ணன் செஞ்சியாரு எல்ஜி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நேரா போயஸ் கார்டனுக்கு போய் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு வந்தாரு. இப்படியெல்லாம் கடைசி நேரத்தில் மாற்றங்களை செய்யத்தக்க வல்லமை பெற்றிருக்கிற தலைவரை அன்றைக்கு அதிமுக பெற்றிருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? நீங்க யாரை அழைப்பதாக நினைத்து கொண்டு காய் நகர்த்துகிறீர்களோ அவர்களிடமிருந்து எண்டு கார்டு உங்களுக்கு போடுறாங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமிக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணை இருந்தா எவ்வளவு கேவலமான நிலைக்கு போயிருக்கிறோம் எண்ணி அவர் வருந்த வேண்டும். நேற்றைக்கு அறிக்கை பாத்தீங்களா? யார் சார் அறிக்கை கொடுத்தா? அதிமுகவோடு கூட்டு இல்லை என்கிற அறிக்கையை யார் கொடுக்கிறா? ஊர் பேர் தெரியாத புஷி ஆனந்த் கொடுக்கிறார் சார். அதை கூட விஜய் கொடுக்கல சார். தலைமை நிலையத்தின் சார்பில் வரல. புஷி ஆனந்த் என்கிற யாரோ ஒருவர், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கலாம். நீங்க கேட்கலாம் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தானேன்னு. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கு முன்பு விஜய் ரசிகர்களை தாண்டி அவரை யாருக்காவது தெரியுமா? அவர் யாராவது தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்த முடியுமா? ரோட்ல நடந்து போனார்னா இவருதான்ப்பா புஷி ஆனந்த்னு யாராவது அடையாளம் காட்டுவாங்களா விஜய் ரசிகர்களை தவிர? அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வைத்து கேவலப்படுத்தி இருக்கிறார் விஜய். என்ன சொல்ல வர்றார் விஜய்? இதுதான் உன்னுடைய தகுதி, உன் கூட கூட்டணிக்கு நான் வர்றேன்னு சொல்லியெல்லாம் நீ எங்கேயும் பேசக்கூடாது, எங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க கூடாது, நான் உன்னோடு கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லை என்று நேற்று முளைத்த காளானாக இருக்கிற விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை. கழுத தேஞ்சு கட்டரும்பாயிடுச்சும்பாங்க. அந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க தானே சார் முதல்ல சொல்லி இருக்கணும், விஜய் கட்சி துவங்கி இருக்கிறார், வரவேற்கிறோம், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதிமுக காரங்க என்னெல்லாம் டான்ஸ் ஆடி பாத்தீங்க. அண்ணன் செல்லூர் ராஜு ஒரு பக்கம் டான்ஸ், இன்னொரு பக்கம் அண்ணன் RP உதயகுமார், இப்படி எல்லாரும் விஜய்க்கு மகுடி வாசித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. நேற்றைக்கு திடீரென வர்றாரு பொன்னையன். எப்பெல்லாம் சிக்கல் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த பொன்னையன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. அது வரைக்கும் பொன்னையன் மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அண்ணன் ஜெயக்குமார் பேசுவாரு, RB உதயகுமார் பேசுவாரு, இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனையாகி ஒரு முடிவுக்கு வந்துடும், அவமானப்பட்டு போயிடும். அவமானத்தை சந்திப்பதற்கு பொன்னையன் போன்ற பழைய ஆட்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிஞ்சித்தும் தகுதியற்றவர். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தனித்து விடப்படுகிறது என்பதை நேற்றைய விஜய் கட்சியினுடைய அறிக்கை உணர்த்தி இருக்கிறது. இல்லை, பேசும்போது சொன்னீங்க 2006ல் கடைசி வரைக்கும் திமுக கிட்ட இருந்தார் வைகோ, கடைசி நேரத்தில் அதிமுக கிட்ட போயிட்டாரு, போயஸ் கார்டனில் போயிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் கடைசி வரைக்கும் இருந்தார். அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறார். தேர்தல் நெருங்க கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணிக்கு அமைக்கப்படும், அந்த எதிரணியில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அடிக்கடி அவர் சொல்லிட்டு வர்றார் எடப்பாடி பழனிசாமி. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தருமபுரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. எப்போ? 2018 தருமபுரியில. அப்ப தருமபுரியில என்ன தெரியுமா பேசினாரு? திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பல கட்சிகள் நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசின செய்தி சார் இது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம். 2019 தேர்தல் ஏதாவது நடந்ததா? இல்ல. அதன் பிறகு தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசினார். ஏதாவது நடந்ததா? 2021ல நடக்கல. இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறியதற்கு பிறகு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு பல கட்சிகள் தங்களோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பேசியவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு செய்தியை நான் ரொம்ப அணுக்கமான செய்தியை சொல்றேன், உண்மை செய்தியை சொல்றேன். 2024ல மயிலாடுதுறை தொகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமீமுன் அன்சாரி போட்டியிடுவார்னு அதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் அதற்கு முன்பு பொதுக்குழுவை மயிலாடுதுறையில நடத்தினாரு. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவை ஒரு சேர பெற்றுருச்சு அதிமுக, SDPI, பாஜக மாதிரியான கட்சிகள் எல்லாம் போய் சேர போறாங்கன்னு. அவரிடத்துல தொகுதி செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதி செலவையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதற்கு பிறகும் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நேரா அறிவாலயத்துக்கு போய் இந்தியா கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு வந்து சீட்டே வாங்காம பிரச்சாரம் பண்ணாரு தமிழ்நாடு முழுக்க. அப்ப என்ன நிலைமை? நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனா 2006ல நடந்தது மாதிரி நடக்குமான்னு நீங்க கேக்குறீங்க. 2006க்கு முன்னாடி ஜெயலலிதா எங்கேயாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி வந்துருவாங்கன்னு பேசினாங்களா? அதிமுக தரப்புல எங்காவது ஒரு செய்தி அப்படி பேசப்பட்டதா? 2004ல 40க்கு 40ஐயும் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றது சார். படுதோல்வியை சந்திச்சது பாஜக அதிமுக அணி. அதன் பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களோடு புதிய அணி வந்து சேருவதற்கு தயாராக இருக்கிறது, புதிய கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறான்னு எங்காவது ஜெயலலிதா பேசினாரா? சப்தம் இல்லாமல் காரியத்தை செய்து முடித்தார் ஜெயலலிதா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க?
தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. யாருக்காக நீங்க பேசுறீங்க தெரியுமா? நீங்க மக்களை ஏமாத்தல. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கட்சி தொண்டர்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். கூட்டணிக்கு வந்துருவாங்க, ஆட்கள் வர்றாங்க, இதோ வர்றாங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களோடு கூட்டணிக்கு வருவதற்கு லற்றுப்பேட் இயக்கங்கள் கூட தயாரா இல்ல. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்கள் கூட தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நேற்று பேசும்பொழுது கூட கேபி முனுசாமி எந்த சூழ்நிலையும் பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதுதான் உண்மை, ஒருமித்த கருத்துடன் உள்ள கட்சியுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டப்ப போதில் அவசரத்தில் அது மாதிரி சொன்னார். ஆனால் இதுதான் உண்மை, கிடையவே கிடையாது, பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறார். இன்னும் கேபி முனுசாமி கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பேசிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். போற போக்குல அவசரத்துல சொன்னாரு இல்ல, போற போக்குல பயத்துல சொல்லிட்டாரு. அதனால அதை பெருசா எடுத்துக்காதீங்க, இப்ப கொஞ்சம் பயத்தை தெளிய வச்சிருக்கோம் அப்படி சொல்லணும். அண்ணன் கேபி முனுசாமி ஒரே ரைடு தான் சார் சேலத்துக்கு வந்துச்சு. அந்த ரைடுக்கு பயப்படலங்கிறாரு ராஜேந்திர பாலாஜி. இந்த மாதிரி ரைடுகள் நாங்க பயப்படுறாங்கிறாரு. இதே ராஜேந்திர பாலாஜி தான் மோடி எங்கள் டேடின்னு பேசினார். மறந்து போச்சா ராஜேந்திர பாலாஜிக்கு? ஏன் அப்ப பேசினாரு? அமைச்சராக இருந்தார். அந்த நாற்காலியினுடைய ஆரக்கால்களை அசைத்து பார்த்தது பாஜக. அதனால அன்னைக்கு அப்படி பேச வேண்டிய நிலையில் இருந்தார். இப்ப எந்த பதவியும் இல்ல, அநேகமா அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல. அதனால இப்ப எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். வெறும் கரண்டியை வச்சிருக்கவன் எப்படி வேணுமோ ஆட்டலாம் சார், என்ன கரண்டியை வச்சிருக்கிறவன் எப்படி ஆட்டுறான்றதுதான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மடியில் கனம் இருக்கு, வழியில் பயம் இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல, செய்தியாளர்கள்ட்ட எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போய்விடலாம் என்று நீங்கள் கருதலாம். கேபி முனுசாமி இன்னைக்கு சொல்றாரு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாருன்னு. அது எப்படி சார் போற போக்குல ஒரு கட்சியினுடைய தலைவர் கருத்து சொல்லிட்டு போவாரு? நிதானம் தேவையில்லையா கருத்துல? நீங்கள் சொல்லுகிற செய்தி தமிழ்நாட்டு மக்களை போய் சேரும் என்கிற அந்த உணர்வு கூடவா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசினார்? நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த விஜய் கூட தெளிவா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியோடு ஒப்பிடுகிற போது. ஏன் அந்த தெளிவு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல? என்ன சார் உங்களுக்கு குழப்பமான நிலை? பத்திரிகையாளர்கள் கேட்கிற போதே தெளிவா சொல்லி இருக்க வேண்டாமா? மிகப்பெரிய கூட்டணி அமைய போகிறது, பாஜக அல்லாத அணியை நாங்கள் அமைக்க போகிறோம்னு பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? கேள்வி என்ன கேள்வி? பாஜக குறித்த கேள்வி. ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அமையும் என்று கதவை திறந்து விமானத்துக்கு நேரமானதுனால விரைவா போகணுங்கிறதுனால ஒத்த கருத்துடன் உள்ள கட்சியுடன் கூட்டணி சொல்லிட்டு போயிட்டாரு. இது உடனே வந்து இப்படி எடுத்துக்கிறதா சார்? ஒரே நிமிஷம், நீங்க கால அவகாசத்தை அப்படியே அவர் சொல்ற மாதிரி எடுத்து பார்ப்போம். ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி என்று சொல்வதற்கு அதிக நேரம் ஆகுமா? பாஜகவோடு கூட்டில்லை என்று சொல்வதற்கு நேரம் அதிகமாகுமா? நீங்க ரெண்டு வார்த்தையும் ஒப்பிட்டு எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவதற்கு நேரம் அதிகமாகும்னு கணக்கு பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் எதுவும் விவரம் தெரியாதவர்கள் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஏன் சார் பயப்படுறீங்க? பாஜகவோட தான் கூட்டணின்னு சொல்லி தொலைங்களேன். என்ன பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு? நீங்க பாஜகவோட ஆள் தான் எல்லாருக்கும் தெரியுமே. யாருக்கு இங்க தெரியாம இருக்கு? எடப்பாடி பழனிசாமி யாருடைய கையாளாக இங்க இயங்கி கொண்டிருக்கிறார், யாருக்கு கண்காணி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அறியாதவர்களா? ஏன் நீங்க திடீர் வேஷம் போடுறீங்க? நீங்க வேஷம் போட்ட போது சிறுபான்மை சமூகம் உங்களை நம்புச்சா? சமூக நீதிக்காக இயங்கி கொண்டிருக்கிற அமைப்புகள் உங்களை நம்பினாங்களா? யாருமே நம்பல சார் உங்களை. ஏன் சார் நீங்க இந்த வேஷத்தை போட்டுட்டு இருக்கீங்க? யார சார் நீங்க ஏமாத்துறீங்க? வெளிப்படையாக அறிவிங்க சார். ஏன் சார் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமா பாஜகவோட இருக்கேன்னு சொல்லுங்க. பாஜக உங்களை காப்பாத்திரும். நீங்க மக்கள் மன்றத்தில் ஈடுபடாமல் போனால் பிரச்சனை இல்லை. 2014, 2016 யாருமே தேவையில்லைன்னு தனியா கலங்கண்ட இயக்கம் இந்த இயக்கம் அப்படிங்கிறார் செல்லூர் ராஜ். நீ ஒரு பத்திரிகையாளரா நீங்க இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். 2026 அதே போல தனித்து நாங்க கலங்காண்டு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறாரு. நான் தெளிவா சொல்லிடுறேனே, 2014 அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, 2016 அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, 2014 கூட்டணி கட்சிகள் இருந்தன. தமிமுன் அன்சாரி இருந்தார், கருணாஸ் இருந்தார், தனியரசு இருந்தார், ஷேக் தாவூத் என்பவர் ஒருவர் இருந்தார். இவர்கள் எல்லோரையும் இரட்டை இலை சின்னத்தில் நிக்க வைத்து 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் என்கிற நிலையை உருவாக்கியவர் ஜெயலலிதா. அன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமை பண்பு, அவருக்கு இருந்த திறமை, அவருக்கு இருந்த தலைமைக்கான தகுதி அதை செய்ய வைத்தது. 2014 இந்தியாவே வேறு ஒரு பக்கம் போய் கொண்டிருந்த போது ஜெயலலிதா வேறு ஒரு பக்கம் போனார். மோடியா லேடியான்னு ஒரு குரலை உயர்த்தினார். அது தமிழ்நாட்டில் எடுபட்டது. அந்த தெம்பு, திராணி, துணிச்சல் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? இன்னொன்று நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்ததா உயர்ந்ததா? இப்ப எடப்பாடி பழனிசாமி 2021 தோல்வி அடைந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறதா உயர்ந்திருக்கிறதா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றீங்கல்ல சார். டிடிவி தினகரனுடைய வாக்குகள் அதிமுக வாக்குகளாவே நீங்க கணக்குல கொள்ளுங்க. ஏன்னா அதிமுக வாக்கு தான் டிடிவி தினகரனுடைய வாக்குன்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். அந்த வாக்கு தான் மூன்றாக பிரிஞ்சு போய் கிடக்கிறது. அதுதான் செய்தி. இங்க அதிமுக வாக்கு சிதறுண்டு இருக்கிற செய்தி. அப்போ
நீங்க வெற்றி பெற்றதற்கு பிறகு எந்த தேர்தலிலாவது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதா? இப்ப நீங்க ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுக, இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிற அதிமுக எந்த வாக்கு சதவீதத்தை எந்த தொகுதியில் எந்த பகுதியில் உயர்த்தி இருக்கு சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறீங்களே, 200 தொகுதிகளுக்கு மேல. அதை முதலமைச்சரே பேசினாரு, இது வரைக்கும் பதில் சொல்ல முடிஞ்சதா? ஒண்ணு வேணாம் சார். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சார். வாக்காளர் பட்டியல்ல பெயர் திருத்தம் செய்யலாம், பெயர் நீக்கலாம், பெயர் சேர்க்கலாம், முகாம் நடக்குது சார். எங்க பார்த்தாலும் திமுக கரைவெட்டிகளா இருக்கு சார். அதிமுக காரர்களை களத்திலேயே காணும் சார். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு சாயங்காலம் அங்கங்க 2 அதிமுக காரர்கள் போய் புகைப்படம் எடுத்து அதை செய்தித்தாள்கள்ல கொடுக்குறாங்க, அதை ஜே நியூஸ் தொலைக்காட்சியில கொடுக்குறாங்க. எங்க சார் போனா அதிமுகவினுடைய தொண்டை? வட்ட செயலாளர் இல்லையா? கிளை செயலாளர்கள் இல்லையா? ஒன்றிய நகர செயலாளர்கள் இல்லையா? ஏன் எங்க போனாங்க இவங்கெல்லாம்? ஒரு விதமான சோர்வு அதிமுக இடத்துல இருக்கிறதா இல்லையா? அந்த தொண்டர்களிடத்திலே ஒரு முக வாட்டம் இருக்கிறதா இல்லையா? இதை போக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஏதாவது செய்தி இருக்கிறதா? ஏதாவது உத்வேகத்தை அந்த தோழர்களுக்கு தருவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தயாராக இருக்கிறாரா? அதையே செய்ய முடியாமல் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 2026 கூட்டணிக்கு வரும்னு சொல்றாரு. எந்த வகையில் நியாயம்? 2006 நம்ம தோல்வியை தழுவுச்சு சார். மைனாரிட்டி அரசாக திமுக அரசு அமைஞ்சிச்சுன்னு அந்த அம்மா தான் தமிழ்நாட்டுல பட்டவர்த்தனமா மைனாரிட்டினே சொன்னுச்சு. கலைஞர் கூட தனக்கே உண்டான அந்த நகைச்சுவை உணர்வோடு சொன்னார், மைனாரிட்டிகளுக்காக இயங்குகிற அரசு இது மைனாரிட்டி அரசு தான் என்று கூட சொன்னார். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் எங்கேயாவது வெளியில வந்தாங்களா? எந்த கல்யாண நிகழ்ச்சியிலாவது பங்கேற்றாங்களா? எந்த பொதுக்கூட்டங்கள்லயாவது பங்கேற்றார்களா? இல்ல. அதன் பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கேயுமே வரல. 2006க்கு பிறகு 2009 தேர்தல் பிரச்சாரம், 2009க்கு பிறகு எங்கேயுமே வரல சார். 2011 தேர்தலுக்கு முன்பு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் 3 பாயிண்ட் தான் சார் சென்டரு. அந்த அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. லட்சக்கணக்கில் அதிமுக தொண்டர்கள் திரண்டார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி வருகிறார் என்று சொன்னால் கூலிக்கு ஆட்களை அழைத்து வருகிற நிலைமைக்கு அதிமுக மாறி போயிருக்கு. 1000 பேர் வரமாட்டேங்கிறான் சார் ஒரு மாவட்டத்துல. இதுதான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமை. நீங்க ஜெயலலிதா இருந்த காலத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்கள். ஜெயலலிதாவுக்கு இருந்த தலைமை பண்பும் ஜெயலலிதா இருந்த போது இருந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பும் இப்போது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை நான் சொல்லல. இன்னைக்கு காலையில திருச்சியில முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசியிருக்காரு. கட்சியில ஒற்றுமை ரொம்ப முக்கியம், கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், கட்டுப்பாடு இருந்தாதான் நாம ஆளுங்கட்சி ஆக முடியும், இல்லைன்னா எதிர்கட்சியாகவே தான் இருக்க முடியும் என்று தங்கமணி இன்றைக்கு பேசுகிற நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமி. எனவே 2026 எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தான் அதிமுகவுக்கு பரிசளிக்க போகிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.